நாங்கள் மஸ்னகுடி ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்த சமயத்தில் ஒரு யானை வந்துச்சு. இந்த யானை வந்து மக்னா யானைன்னு அந்த டிரைவர் அண்ணா சொன்னாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு பேர் நினச்சேன். நாங்கள் வந்து இங்கே வர குரங்குக்கு காட்டெருமைக்கெல்லாம் பேர் வைப்போம், அதே மாதிரி இவங்க பேர் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் என் ஹஸ்பண்டு சொன்னாங்க, இது அதுக்கு பேர் கிடையாது, யானை வந்து ஒரு சில மாற்றங்கள்னால இருக்கும் இந்த யானை, அதனால அப்படி மக்னா யானைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணேன்னா, கூகுளில் யூடியூப்ல எல்லாம் அடித்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து பிறக்கும் போதே ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஆம்பளை யானை வந்து தந்தம் இல்லாமல் பிறக்குமா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மற்ற யானைகளை விட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குமா. அதுக்கப்புறம் ஆம்பளை யானைகளும் இதை வந்து கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்களாம், பொம்பளை யானைகளும் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்களாம். இது எப்போவுமே தனியாக தான் இருக்குமா. தனியாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப மூர்க்க குணமாக இருக்குமா, அப்படின்னா ரொம்ப கோவத்தில் இருக்குமா, சீக்கிரத்தில் மற்றவங்கள வந்து அட்டாக் பண்ணுமாமா. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு இது தெரியவே செய்யாது சத்தியமாக. இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.